ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல ஒரே பகல் நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தர் பேசு, எங்களோடு கர்த்தர் பேசு, எங்களோடு கர்த்தர் பேசு. தொடர்ந்து உமது கிருபையில் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 29ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தை சபையார் யாவரும் சேர்ந்து வாசித்தால் நல்லா இருக்கும். எரேமியா பக்கம் 912, பழைய ஏற்பாடு 912, எரேமியா 29ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தை சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த மார்ச் மாதம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த மார்ச் மாதத்தின் முதல் ஞாயிறு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இந்த 21 நாள் ஜெபத்தின் நிறைவு நாளின் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவைகளை நான் நினைத்திருக்கிறேன். அப்ப தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், எனக்கு செய்ய வேண்டிய நன்மையை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். என்ன நன்மை செய்ய வேண்டும் என்றால், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, அங்க எப்படி போட்டிருக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்ப எப்படி கர்த்தர் பேசுகிறார் என்றால், எனக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை எனக்கு தீமைக்காக அல்ல, நன்மைக்காக செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்குன்னு சொன்னா, நேற்றைய பிரசங்கம் கேட்டவங்களுக்கு தெரியும். அநேகமா இங்க இருக்கிற யாரும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை, நேற்று சபைக்கு வந்தவங்கள தவிர. ஏன்னா அந்த பிரசங்கம் இன்னைக்கு காலைல தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, அங்கே ரிலீஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பிரசங்கம். அல்லேலூயா. அதனால் அந்த பிரசங்கம் கேட்காம இந்த பிரசங்கம் புரியாது. அதனால் அந்த பிரசங்கத்தை போய் கேட்டாதான் இன்றைக்கி பண்ணுற பிரசங்கம் புரியாது. உங்கள் விருப்பம், புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காமல் போகிறதும். கர்த்தர் நல்லவர். தேவன் 29ஆம் அதிகாரத்தில் தமது ஜனங்களுக்கென்று ஒரு பிரத்யட்சமான ஒரு வார்த்தையை தமது தீர்க்கதரிசி எரேமியா மூலமாக எழுதுகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்பது ஒரு நிருபம் போல. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகள் தோறும் ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறாரோ, அது போல எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சிறைப்பட்டு போன தமது ஜனங்களுக்கு கர்த்தர் எழுதுகிறதான ஒரு நிருபம். இந்த நிருபத்தில் அவர் குறிப்பிடுகிறதான விஷயம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்ப எழுதி அனுப்புகிறார் தீர்க்கதரிசி மூலியமாக. என்ன எழுதுகிறார் என்றால், சிறைப்பட்டு போயிருக்கிற சீயோனுக்கு, சிறைப்பட்டு போன சபையோருக்கு, சிறைப்பட்டு போன தமது ஜனங்களுக்கு, சிறைப்பட்டு போன தமது மக்களுக்கு கர்த்தர் எழுதுகிற வார்த்தை என்னவென்றால், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு. சிறைப்பட்டு போன எதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பான்? அடிமைப்படுத்தப்பட்ட தேசத்துல அவன் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான்? அப்ப தேவன் எதை கொடுக்க விரும்புகிறார் என்றால், நீ சிறைப்பட்டு இருக்கிற இடத்துல நீ விரும்புகிற முடிவை நான் உனக்கு தருகிறேன். இப்ப விடுதலை வேண்டும் என்றால் விடுதலை உடனே கிடைக்காது. ஏன்னா 10வது வசனத்துல எழுதி வைக்கிறார், 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன். அந்த வசனத்தை வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு போதும். 10வது வசனத்தில் எழுதுறாரு, 70 வருஷம் நிறைவேறின பின்பு தான் உன்னை கூப்பிடுவேன். இப்ப நான் எத்தனை வருஷம் அங்க இருக்கணும்? 70 வருஷம் நான் பாபிலோன்ல இருந்தே ஆகுறது கர்த்தருடைய சித்தம். இப்ப அடுத்த வசனம் எழுதுறாரு, நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் தரேன்னு. இப்ப நான் என்ன எதிர்பார்ப்பேன்? முதல் வசனத்துல போட்டாரு, 70 வருஷத்துக்கு நீ என்ன பண்ண மாட்ட, வெளியில வரமாட்ட, லாக்டு. கொரோனால லாக் பண்ண மாதிரி ஒரு 104 144 114 144 தடை சட்டம் என்ன பண்ணாச்சு, போட்டாச்சு. இப்ப கர்த்தர் எழுதி அனுப்புறாரு, நீ எதிர்பார்த்திருக்க முடியுமா உனக்கு நான் தரேன். இப்ப என்ன எதிர்பார்ப்பான்? ஒன்று விடுதலையை தாங்க,
இல்லைன்னா நான் என்ன கேட்கறது எனக்கு ஏதாவது ஒன்று யோசிப்போம். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நாம் எதை கேட்க வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விவரத்தையும் சேர்த்தே எழுதி அனுப்புறார். வாசிங்க 5லிருந்து. நீங்கள் நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகையை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளுக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. போதும். இப்ப 5-6 வசனத்தில் தெளிவாய் எழுதுகிறார், நீங்கள் 70 வருஷம் குடியிருக்க போகிற அந்த தேசத்தில் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 11வது வசனத்துல சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் என்ன பண்ணுவேன், தருவேன். இப்ப சிறைப்பட்டு போன இடத்துல ஒருவன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவன் அடிமையாய் போகிற இடத்துல அவன் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாம் எதை எதிர்பார்ப்போம், ஆண்டவரே 70 வருஷம் நான் இங்க இருக்கணும்னு உங்க சித்தம் இருந்தால் இந்த இடத்தில் நான் நிம்மதியாய் வாழுவதற்கு எனக்கு ஒரு இடத்தை தாரும், நான் நிம்மதியாய் வாழ்வதற்கு ஒரு குடும்பத்தை தாரும், நான் நிம்மதியா இருப்பதற்கு ஒரு தோட்டத்தை தாரும், நான் புசிப்பதற்கும் நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு தோட்டத்தை. இப்படி சில ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம். அதுலயும் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவோம், ஜெபத்துல என்ன பண்ணுவோம், உட்காருவோம். அதுக்கு அடுத்த வசனங்கள் பார்க்குறப்ப ஜெபத்தை குறித்து அங்கே போட்டிருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கோம், ஸ்தோத்திரம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சொப்பனக்காரனுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு. இப்படி எச்சரிப்பின் சத்தத்தையும் சொல்லிட்டு, விண்ணப்பிக்க காரியத்தையும் சொல்லிட்டு, வாழ வேண்டிய காரியத்தையும் சொல்லிட்டு, அல்லேலூயா. அப்ப தேவன் 2 கூடைகளை காண்பிக்கிறார். 29ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம். 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் கடைசி பகுதியில் 2 கூடையை காண்பிக்கிறார். ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழம், 2வது கூடையில் கெட்டுப்போன அத்திப்பழம். நல்ல அத்திப்பழம் யார் என்றால் சிறையிருப்புக்கு போனவர்கள், கர்த்தருடைய சித்தத்தின்படி சிறையிருப்புக்கு போனவர்கள். கெட்ட அத்திப்பழ கூட யாருன்னு கேட்டா, சிறையிருப்புக்கு போகாமல் டிமிக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவர்கள். இந்த டிமிக்கி அடிக்கிற கூட்டம் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்ப சிறையிருப்பு என்பது எது? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் சிறையிருப்பு என்றால் அது சபை, அப்படிதானே? போனா 3 மணி நேரத்துக்கு வெளியில வர முடியாது, அது ஒரு சிறை. அட ஒண்ணு ஊங்க இல்ல ஊங்குங்க இல்ல, அப்புறம் ஏன் சபைக்கு வரதில்ல, ஏன் டிமிக்கி அடிக்கிறோம்? சரி இருக்கட்டும், போனா அப்புறம் பேசிட்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர். அப்ப இங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவ திட்டத்திற்கு நடந்து போன நல்ல அத்திப்பழ கூடைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த கெட்டுப்போன அத்திப்பழ கூடை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கெட்டுப்போன அத்திப்பழ கூடைகள் சாக்கு போக்கு சொல்லி வீட்டில் உண்டு உறங்கி எனக்கு என்னன்னு கடந்து வேற ஊர்களுக்கு டிராவல் பண்ணும், வேறு இடங்களுக்கு ஓடும். ஆனால் சபைக்கு அது என்ன பண்ணாது, பிரயோஜனமா இருக்காது. அந்த கெட்டுப்போன அந்த அத்திப்பழங்களை தேவன் எப்படி பார்க்கிறாராம், அந்த 24ஆம் அதிகாரத்தில் மீதம் இருக்கிற வசனத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 9வது வசனத்தில், அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும், நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழிகளாகவும் வகை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சாபம் வருவதற்கு என்ன காரணம்? நம்மை அநேகர் பரியாசம் பண்ணுவதற்கு என்ன காரணம்? நம்மை அநேக நேரத்தில் வகைப்பாடுவதற்கு என்ன காரணம்? வாய்ப்பாடல்ல, வகைப்பாடுவதற்கு என்ன காரணம்? நான் போக வேண்டிய தேவ திட்டத்திற்கு போகாமல், போகக்கூடாத எகிப்துக்கும் இருக்கக்கூடாத இந்த தேசத்திலும் இருக்கிறபடியினால் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது நிந்தையையும் அவமானத்தையும் பழமொழிகளையும் வகை சொல்லையும் சாபத்தையும் எடுத்து தருகிறது. அப்ப நான் சாபத்தை எடுக்க காரணம் யாரு? நானே. சாபத்தை எடுக்கிறதுக்கு நானே தான் காரணம். எனக்கு எறும்பச்சம்பளத்தை யாரும் உருட்டி விட வேணாம்,
முட்டையும் யாரும் உருட்டி உள்ள வேணாம், எனக்கு நானே சாபத்தை எடுத்துக்குவேன். எப்படி சாபத்தை எடுக்கிறேன்? தேவன் போகச் சொல்லுகிற இடத்திற்கு போகாமல் என் இஷ்டப்படி நான் போவேன் என்றால் அதுவே என் வாழ்க்கையின் பெரிய சாபம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னடா 1ஆம் தேதி இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா 1ஆம் தேதியே சொன்னாதான் மீதி இருக்கிற 30 நாளாவது என்ன ஆகும், கொஞ்சம் உருப்பிடும்னு நினைக்கிறேன். அதனால தான் 1ஆம் தேதியே போட்டு விட்டுருவோன்னு போடுறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப தேவன் எப்படி பேசுகிறார் என்ற 2 கூடை இருக்குப்பா. நல்ல அத்திப்பழ கூடைகளுக்கு எதிர்பார்த்த முடிவை நான் என்ன பண்ணுவேன், தருவேன். கெட்டுப்போன அத்திப்பழத்துக்கு எதிர்பார்த்த முடிவு என்ன பண்ணாது, வராது. அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. அது முடிவை நம்ம இப்பதான் வாசிச்சோம். நிந்தையும் பழமொழியாகவும் வகைச்சொல்லாகவும் சாபமாகவும். இப்ப இந்த 4 காரியம் மாத்திரம் இல்ல, தேவன் எப்படி பார்க்கிறாரா, நான் துரத்தி விடுகிற எல்லா தேசத்திலும் நான் துரத்தி விடுகிற. அப்படி என்றால் நீ எப்போ என் சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நீ எப்ப கெட்ட அத்திப்பழமா மாறினியோ அப்பவே நீ ஒரு ஊர்ல என்ன பண்ண போறதில்ல, தங்க போறதில்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ ஒரு ஊர்ல தங்க போறது இல்லைன்றத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு இடத்துல வேலைக்கு சேருவ, அவன் துரத்துவான். வேற இடத்துல கால் வைப்ப, அவன் துரத்துவான். மறுபடியும் இடத்துல கால் வைப்ப, அவனும் துரத்துவான். மறுபடியும் கால் வைப்ப, அவனும் துரத்துவான். இது எப்படி இருக்குன்னா, நான் போவேன், ஒரு நாள் தான் இருப்பேன், அடுத்த நாள் விரட்டி விட்டுருவான். மறுபடியும் போவேன், மறுபடியும் விரட்டி விட்டுருவான். வேலையில மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்திலையும் சரி. ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கு போறேன், இந்த வாட்சை நான் வாங்க ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல அத்திப்பழமா இருந்துச்சுன்னா போன உடனே இந்த வாட்சை வாங்கிட்டு வந்துடும். இதுல கெட்ட அத்திப்பழமா இருந்தா இன்று போய் நாளை வா, மறுபடியும் இன்று போய் நாளை வா. இப்படியே தினந்தோறும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும், வாட்சி கடைக்கு வீட்டுக்கும். இதே போலதான் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். வேலையும் சரி. தேவனை மதிக்கலனா தேவன் நம்மள மனுஷனா கூட பார்க்க மாட்டார். கிருபையும் உடன்படிக்கையும் அது ஓரமா இருக்கட்டும், மனசாட்சி எல்லாம் ஓரமா இருக்கட்டும். நான் தேவனுக்கு எப்படி இருக்கிறேன்? நான் நல்ல அத்திப்பழ கூடையில் இருக்கக்கூடிய அத்திப்பழமா இருந்தா நான் எதிர்பார்ப்பதை எனக்கு அவர் கொடுப்பார். ஆதாமும் ஏவாளும் வழி விலகினவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு? தாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி தாங்கள் அணிந்திருந்த அந்த அந்த அத்திமர இலை காய்ந்து விழுந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னா, ஆதாம் நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம், மறைந்திருக்கிறோம் என்று. ஆனா இப்ப சாருக்கு அந்த நிர்வாணங்கிற வார்த்தை வரல. அத்தியலை காய்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க? தேவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்படி என்றால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறேனா? ஏதேன் தோட்டத்துக்குள் இருக்கிறேனா? அதுதான் முக்கியம். நான் சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டது உண்மைதான், நான் வழி விலகி போனது உண்மைதான். ஆனால் நான் எங்கதான் இருக்கிறேன்? இன்னமும் கர்த்தருடைய தோட்டத்துக்குள் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். இப்ப ஆதாமும் ஏவாளும் தவறு செய்திருந்தோ பாவம் செய்திருந்தோ அவர்கள் எங்கதான் நிக்கிறாங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ள கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறாங்க. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, அவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா? என்னுடைய நிர்வாணத்தை மறைக்க எனக்கு ஒன்று தேவை. ஆனா என்னன்னு? அதுக்கு பேர் வஸ்திரம்னு அவனுக்கு தெரியாது. அந்த வஸ்திரம் எங்க இருந்து வரும்னு அவனுக்கு தெரியாது. எதை காலி பண்ணா வஸ்திரம் வரும்னு அவனுக்கு தெரிஞ்சது எது நிர்வாணமோ தெரியுதோ அவன் மறைச்சிக்கிட்டு நின்றுப்பான். அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா தைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மூளை இருந்திருக்குமான்னு தெரியல, நான் நினைக்கிறது. ஆனா கர்த்தர் அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ நமக்கு தெரியாது. எது அவன் கண்ணுக்கு அருவருப்பாய் தெரிகிறதோ அதை மட்டும் அவன் மறைத்திருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, நீ எதிர்பார்க்கிறது உன் நிர்வாணத்தை மறைக்கதானே. ஒரு தோல் உடை என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்ப நாம் நல்ல அத்திப்பழங்களாக எந்த கூடையில் இருப்பதுதான் முக்கியம். இன்றைக்கு சபை என்பது நல்ல அத்திப்பழம் நிறைந்திருக்கிற கூடை. ஏதேன் தோட்டம் என்பது நல்ல அத்திப்பழம் நிறைந்திருக்கிற கூடை. பாபிலோன் என்பது நல்ல அத்திப்பழம் நிறைந்திருக்கிற கூடை. எகிப்து என்பதும் நல்ல அத்திப்பழம் நிறைந்திருக்கிற கூடை. 40 வருட வனாந்திர யாத்திரை நல்ல அத்திப்பழம் நிறைந்திருக்கிற கூடை. இது அனைத்துமே தேவ திட்டம், இது அனைத்துமே தேவ சித்தம். அப்ப தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும்
கீழ்ப்படுகிற இருதயம் நல்ல அத்திப்பழம் உடைய இருதயம். நல்ல அத்திப்பழ கூடையில் இருக்கக்கூடிய அத்திப்பழங்கள். இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம், நான் தேசம் தேசமா அலைகிறேன், நான் ஊர் ஊரா அலைகிறேன், நான் நாடு நாடா அலைகிறேன், நான் எப்படியே அலைஞ்சு செத்து போறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா, ஆனா எதிர்பார்த்திருக்கிற முடிவு மட்டும் நடக்கணும். அது என்ன பண்ணாது? நடக்காது. நான் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்றால் நான் நல்ல கூடையில் இருக்கணும். அதாவது நல்ல அத்திப்பழங்கள் உள்ள கூடையில் இருக்கணும். கெட்ட அத்திப்பழ கூடையில் இருந்து கொண்டு நான் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தர வேண்டும், என் பிரயாசத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும், என் ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமா நடக்காது. நிச்சயமா நடக்காது. நடக்க வேண்டும் என்றால் நான் இருக்கும் கூடை எதுவா இருக்கணும்? நல்ல அத்திப்பழங்கள் நிறைந்திருக்கிற கூடையில் நான் இருக்க வேண்டும். அந்த கூடையில் இருக்கிறவங்களுக்கு தான் 10வது வசனம் சொல்லுது, நீ 70 வருஷம் இந்த கூடைக்குள் இருக்கிறபடியினால், இந்த 70 வருஷம் நீ நல்ல அத்திப்பழமா என் சித்தம் என்கிற இந்த கூடைக்குள்ள, என் திட்டம் என்கிற இந்த கூடைக்குள்ள நீ இருக்கிறபடியினால், அங்க சொல்லுகிறது 10வது வசனத்தை வாசிங்க, 29:10. நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படி உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று. உங்கள் பேரில் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அப்ப கர்த்தருடைய நல்வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நான் இருக்க வேண்டிய இடம் எது? தேவ சித்தம். அது தேவ சித்தம். இன்னைக்கு சித்தத்துக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை, கெட்டுப்போன கூடைக்குள் போறதுக்கு விருப்பம் இன்றைக்கு அநேகருக்கு அதிகமாக இருக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சபை என்பது நல்ல அத்திப்பழங்கள் வைக்கப்பட்டிருக்கிற கூடை. அப்ப ஆப்போசிட் எது? அது எது? சபைக்கு வெளியே. அதற்கென்று 24 மணி நேரம் சபைக்குள் இருக்கணும்னு சொல்ல கிடையாது. சபையில் திறந்திருக்கும் பொழுது, சபையில் ஆராதனை நடக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நான் நல்ல அத்திப்பழமாய் இருக்கும் வரைக்கும் என்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். யாராவது சோதிச்சு வேணா பாருங்க இந்த விஷயத்தை. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது எனக்கானதை அவர் எனக்காக செய்து கொண்டே இருப்பார். ஆனால் நான் தேவ திட்டத்தை விட்டு, நல்ல கூடையை விட்டு நான் கெட்ட கூடைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன்னா, நான் தலையில உருண்டாலும் எனக்கு எதுவுமே என்ன பண்ணாது. நீங்க சோதிச்சு வேணா பாருங்க. பாஸ்ட் ஏதோ ஜெபத்துக்கு வராதவங்களை திட்டுறாரு மட்டும் தயவு செஞ்சு யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. திட்டினா நான் ஃபர்ஸ்டே விட்டு எரிஞ்சிருப்பேன். நான் அந்த மைண்ட்ல இல்லை. இன்னைக்கு ஜாலி மைண்ட்ல தான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். அதனால ஜாலியா பாருங்க. உருன்னு பார்த்து என்னை மறுபடியும் வேற மைண்டுக்கு மாத்தி விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுகிறது, நல்ல அத்திப்பழம். நான் தேவனுக்குள் இருக்கும் வரை கர்த்தர் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு தருவார். இந்த 21 நாளும் இந்த 20 நாட்களும் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்தோம் பார்த்தீங்களா? கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். இங்க சபைக்கு வந்தவர்கள் ஒரு கணக்கு, சபைக்கு வர முடியாமல் வீடுகள்ல இருந்து யூடியூப் மூலியமா பிரசங்கம் கேட்டீங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு கணக்கு. இது எதுவுமே பண்ணாம ஒரு கணக்கு இருக்கு பார்த்தீங்களா? அது வேற ஒரு கணக்கு. அல்லேலூயா. லைக்கை மட்டும் தட்டி விட்டு ஓரமா இருக்கிறது வேற ஒரு கணக்கு. இது எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யார் வீட்டுக்கும் என்ன பண்ணல, உட்காந்து பார்க்கல. இங்க உட்காந்து கேட்டவங்க மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களே தவிர யூடியூப்ல எத்தனை பேர் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை எத்தனை பேர் லைக் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆச்சா? அப்ப ஸ்தோத்திரம். உண்மையாய் கடந்த 20 நாட்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்கமான வார்த்தை என்னவென்றால், நீ கடந்த 20 நாட்களாக நல்ல அத்திப்பழமாய் இருந்தபடியினால், தேவ சமூகம் என்கிற நல்ல கூடையில் இருந்தபடியினால், தேவ பிரசனம் எனும் நல்ல கூடையில் உன்னை மறைத்து வைத்து நீ கெட்டுப்போன அத்திப்பழ கூடைக்குள் போகாதபடிக்கு உன்னை நீ பத்திரமாய் பார்த்து கொண்டபடியினால், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கு அல்ல.
அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கும்? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? எனக்கு பாபிலோன்ல தீமை நடந்துறக்கூடாது. எனக்கு பாபிலோன்ல நெருக்கம் வந்துடக்கூடாது. எனக்கு பாபிலோன்ல பொறாமை போட்டி வந்துடக்கூடாது. அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அது அனைத்தையும் அன்றைக்கு பாபிலோன் தேசத்துல உட்கார்ந்து யாரு ஜெபம் பண்ணியிருப்பா? இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, திருமணம் ஆகணும் ஆண்டவரே, அது ஆகணும் ஆண்டவரே, இது ஆகணும் ஆண்டவரேன்னு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. அப்ப தேவன் அந்த நல்ல அத்திப்பழ கூடைக்கு எதிர்பார்த்ததையெல்லாம் என்ன பண்றாரு? ஆனா அவங்க எகிப்துல இருக்கிறப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசல. எகிப்துல அவங்க கஷ்டப்பட்டாங்க. எகிப்துல அவங்க செங்கல் அறுத்து உழைச்சு கஷ்டப்பட்டாங்க. ஆனா பாபிலோன்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அலரி செடிகள் கிணறுகளை கோத்து வைத்து அழுதார்கள் இருக்கு. அடுத்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது. ஆனா ஸ்தோத்திரம், அடிமையாய் போன தானியேல், அடிமையாய் போன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம்? அரண்மனைக்குள்ள. அடிமையாய் போன மொர்தெகாய் எஸ்தர் எங்க இருக்காங்கன்னு வாசிக்கிறோம்? அரண்மனைக்குள்ள. நெகேமியா எங்க இருக்காருன்னு வாசிக்கிறோம்? அரண்மனைக்குள்ள. அப்ப தேவ பிள்ளைகள் பாதி பேர் எங்க தான் இருக்கிறாங்க? அரசு உத்தியோகத்துல இருக்கிறாங்க. அப்ப 70 ஆண்டு காலங்களாக அவர்கள் சிறையிருக்கப்பட்ட வாழ்க்கையில எப்படி அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு? எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நான் அடிமையாக அல்ல, நான் சுயதீனம் உள்ளவனாக, நான் மரியாதை உள்ளவனாக வாழ வேண்டும் என்று அங்க ஒரு கூட்டம் ஜெபிக்குது. அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததுதான் அரசு உத்தியோகம், அரண்மனையில உத்தியோகம். அரண்மனை உத்தியோகம் பார்க்கிறப்ப அங்க ஸ்தோத்திர வீதியில வரும் பொழுது அந்த ராஜ வஸ்திரத்தை, அந்த அரண்மனை வஸ்திரத்தை, அரசு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அவர்கள் வரும் பொழுது இவன் அடிமை என்று கை நீட்டுவார்களா, அதிகாரி என்று கை நீட்டுவார்களா? அப்ப அவன் எதை எதிர்பார்த்திருப்பான்? சுயமரியாதை. இன்றைக்கு எல்லோருக்குள்ளும் இருக்கிற ஒரு விருப்பம் சுயமரியாதை. எனக்கு ஒரு நல்ல மரியாதையுள்ள வாழ்க்கை கிடைச்சா போதும் ஆண்டவரே, பணம் வேணாம், மரியாதை இருந்தா போதும். இன்றைக்கு அநேக குடும்பத்துல அநேக இடங்கள்ல என்ன கிடைக்கிறதுல யாருக்கும் மரியாதை கிடைக்கிறது இல்ல. மரியாதையை ஏங்குறவங்க பல கூட்டம் இருக்கு. தேவன் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தரேன். நீ மரியாதை உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறே, உனக்கு நான் தரேன். அதுக்கு எதுவோ அதுக்கு ஜெபம் பண்ண, அதை நான் உனக்கு தரேன். ஆண்டவரே பணம் கொடுங்க ஆண்டவரே, என்னை மதிப்பாங்க. பல பேர் நினைக்கிறாங்க ஒரு நாள்ல ஒரு நாள் எப்படி 1000 நோட்டு செல்லாம போச்சோ இன்னைக்கு இருக்கிற நோட்டு செல்லாம போகும். அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? பணத்தை வச்சுக்கிட்டு மூட்டை மூட்டை எரிச்சு போட்டு தான் போகணும். பணம் இல்ல, நல்ல ஞானமும் நல்ல அறிவும் நல்ல வேலையும் இருந்தால் அங்க மரியாதை உண்டாகும். அது வேண்டாம், சரி அது எங்கேயோ போட்டோம், அது வேற எங்கேயோ போதும் நமக்கு ட்ராக். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல உட்கார்ந்து அழுகிறாங்க, ஆண்டவரே இந்த தேசம் எங்களை மதிக்க மாட்டேங்குது, எங்களுக்கு நல்ல வருமானம் இருக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஒரு ஒரு பெட்டிஷன் போடணும்னா கூட எங்க பெட்டிஷனை ஒன்னும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை எவனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நாங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சா எவனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு மண்ணு வேணும், செங்கல் வேணும், ஜல்லி வேணும், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு நாங்க எதுவுமே வச்சுக்க முடியல, எல்லாருமே எங்களுக்கு எதிர்ப்பாவே நிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அங்க கர்த்தர் தானியேல் அதிகாரி ஆக்குறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத் அதிகாரி ஆக்குறாரு, இங்கிட்டு நெகேமியாவை அதிகாரி ஆக்குறாரு, அங்கிட்டு மொர்தெகாயை அதிகாரி ஆக்குறாரு, அங்க எஸ்தரை ராஜாத்தியாவே என்ன பண்றாரு. இது எல்லாம் எதற்கு? மரியாதை உண்டு பண்ணும்படியாக. எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அங்க ஆமான்கிற ஒருத்தன் எழும்புறான், எழும்பி மிதியோ மிதின்னு மிதிக்கிறான். பாக்குறாங்க, நாங்க என்ன ஆண்டவரே தப்பு பண்ணோம்? சிறைப்பட்டு வந்தது குத்தமா? சிறைப்பட்டு வந்த எல்லோரும் தவறு செய்தார்களா? இல்ல, எவனோ செய்த தவறுக்கு தேசமே என்ன பண்ணுது? தண்டனை அனுபவிக்குது. இப்ப தவறு செய்யாதவன் யோசிக்கிறான், நாங்க என்ன ஆண்டவரே பண்ணோம்? இவன் ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறான்? எங்களுக்கு முடிவு கிடையாதா? சிலருக்கு நெருக்கத்திலிருந்து வெளியில வரணும்னு ஆசை. இப்ப நெருக்கப்படுகிறவங்க கேட்கிறாங்க, நாங்க இவ்வளவு நெருக்கப்படுறோமே, எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காத ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அங்க மொர்தெகாயும் ஸ்தோத்திரம் அரண்மனைக்குள்ள எஸ்தரை பார்த்து ஒரு கூவுறாரு, ஸ்தோத்திரம் எஸ்தரே இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தானா நீ அரண்மனைக்குள்ள போனதுக்கு அர்த்தம் இல்லாம கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை என்ன பண்ணிடுவாரு? மாத்திடுவார். மரியாதையை கொடுத்த வேலை என்ன பண்ணு, போய் செய்.
அப்ப எஸ்தரை எங்க அனுப்புறாரு? போ, கொடுத்த வேலையை செய்யறதுக்கு போ. அவங்க ஜோம் பண்றாங்க. அவங்க ஜோம் பண்ண இங்க இருக்கிறதான நெருக்கம் என்ன பண்ணுது? மாறுது. அப்ப ஸ்தோத்திரம், நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? எந்த முடிவு எதிர்பார்க்கிறோம்? ஆனா அதை கர்த்தர் தீமையை என்ன பண்ண மாட்டார்? முடிய வைக்க மாட்டார். அவர்கள் கேட்டது ஒன்று, ஆனா கர்த்தர் தீமையாக என்ன பண்ண எதையுமே நடக்க விடல. தானியேல் ஜெபம் பண்ற மனுஷன்தான், ஆனா கர்த்தர் தீமையை என்ன பண்ணல, அவருக்கு முடிவு எழுதல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியம் நிறைந்த மனுஷங்க தான், ஆனா அவங்களுக்கு கர்த்தர் தீமை என்ன பண்ணல, கொடுக்கல. மொர்தெகாய் பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன்தான், ஆனா அவங்களுக்கு கர்த்தர் தீமையானதை கொடுக்கல. நெகேமியா தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக கதற மனுஷன்தான், கர்த்தர் அவனுக்கு தீமையை கொடுக்கல. நான் எதை எதிர்பார்க்கிறேன்? நான் எதை எதிர்பார்க்கிறேன்? தேவ சமூகத்தில் நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அதை கர்த்தர் எனக்கு தீமையாக நடக்க விட மாட்டார். அதை நன்மையாக வேணா பண்ணுவார், மாற்றுவார். அதற்கு நான் எந்த இடத்துல இருக்கணும்? நல்ல கூடையில் இருக்கணும். நல்ல கூடையில் இருக்கணும். நல்ல அத்திப்பழம் என்கிற அந்த கூடைக்குள்ள நான் இருக்கணும். வேதத்துல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரங்க, நல்ல கனி கூட மரமெல்லாம் என்ன பண்ணும்? நான் அந்த இடத்துக்கு போக கூடாது. ரட்சிக்கப்பட்டனா போக கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், சாபத்திலேயே பெருஞ்சாபம் எது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு அக்கினி கடல்ல போய் விழுகிறது. ரட்சிக்கப்பட்டு அக்கினி கடல்ல விழுகிறதுக்கு நீ ரட்சிக்கப்படாம அக்கினி கடல்ல போய் நம்ம டைரக்டா விழுந்துருன்றேன். ஏன்னா ஸ்தோத்திரம், நம்மளும் ஏமாந்து இயேசு கிறிஸ்துவையும் ஏமாத்தி குடும்பத்தையும் ஏமாத்தி ஊர்ல இருக்கவன் பார்வையெல்லாம் மண்ணள்ளி போட்டு எதுக்கு? அதுக்கு ஓப்பன் டாக்கா நான் கெட்டவன் தான் வாழ்ந்துட்டு போயிடலாம். நல்லவங்கிற வேஷத்தை போட்டு சுத்துறதுக்கு கெட்டவன்ற வேஷத்தை போட்டு என்ன பண்ணிடலாம்? உண்மையா இருந்துட்டு போயிடலாம். ஒன்று நல்லவனா உண்மையா இருக்கணும், இல்லை கெட்டவனா உண்மையா இருக்கணும். ரெண்டையும் கலந்து இருந்தா அது மனித ஜென்மமே என்ன பண்ணாது, இருக்காது. இருந்துட்டு போட்டோம். ஸ்தோத்திரம். அப்ப ஒன்று நல்ல அத்திப்பழமா இரு, இல்லை கெட்ட அத்திப்பழமா இரு. நல்ல அத்திப்பழ கூடைக்குள்ள இருந்துட்டு கெட்ட காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காத, செஞ்சுக்கிட்டு இருக்காது. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த கெட்ட பழம் இருக்கிற நல்ல பழத்தை பூரா கெடுத்துரும். நீங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டில் ஒரு கவர் ஃபுல்லா ஆப்பிளோ ஆரஞ்சோ சம் ஒன் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க வாங்கி ஃப்ரிட்ஜிலையோ அல்லது வெளியிலேயே நீங்க வைப்பீங்க. தவறுதலா அதில் அடிப்பட்ட ஒரு பழத்தை தூக்கி அதில் போட்டிருப்பீங்க. எதர்ச்சியா நம்ம வேணுக்குன்னு பண்ணிருக்கோம், எதர்ச்சியா கவனக்குறைவா போட்டிருப்போம். அந்த பழத்தை நம்ம வாங்கி வச்சிருப்போம். அது இன்னைக்கு வாங்கின பழம் தானே, ஒன்றும் ஆகாதுன்னு மறந்துடு 2 நாள் கழிச்சு அதை எடுத்து பார்த்தோம்னா ஒரு விதமான ஸ்மெல் என்ன பண்ணும், வரும். ஏன் வருது? நல்லது நினைச்சு கெட்டதை தூக்கி உள்ள வச்சதுனால. ஒரு செத்தை ஒரு பரிமள தைலத்தையே கெடுப்பது போல ஒரு கெட்டுப்போன ஒரு அடிபட்ட பழம் மொத்த நல்ல பழத்தை என்ன பண்ணிடுது? தக்காளி வாங்கி வைக்கிறோம், கெட்டு போகுது. எப்படி? ஒன்று அனைத்தையும் கெடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல அத்திப்பழ கூடை கெட்ட அத்திப்பழ கூடை. ஏன் வேறு பிரிக்கிறாரு? ரெண்டையும் ஒன்னாக்குனா இது அதை கெடுத்துரும் அப்படின்னு. புதுசு பழச புதுசாக்காது, ஆனா பழசு புதுசை சீக்கிரம் பழசாக்கிறோம். புரிஞ்சிச்சா? கர்த்தர் நல்லவர். அப்ப நான் எப்படிப்பட்ட கூடையில இருக்கிறேன்? நான் போய் பழச திருத்துறேன்னு சொல்லி புதுசு பழசுக்குள்ள போச்சுன்னா பழசு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே மாதிரி பழசு புதுசுக்குள்ள வந்து நான் புதுசா மாறேன்னா அது இருக்கிறத பூரா கெடுத்துரும். என் வாழ்க்கைய நான் எப்படி வைத்திருக்கிறேன்? பழைய கூடையா புது கூடையா? பழைய அத்திப்பழ கூடையா புது அத்திப்பழ கூடையா? சாரி, நல்ல அத்திப்பழ கூடையா கெட்ட அத்திப்பழ கூடையா? நான் நல்ல அத்திப்பழ கூடையில் இருக்கும் பொழுது நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கர்த்தர் தருவார். அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்னென்ன முடிவுங்கிறத நம்ம கொஞ்சம் வேகமா வாசிச்சு பிரசங்கத்தை முடிக்கலாம். நேரம் ரொம்ப ஓடிருச்சு. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். 29:11 வாசிச்சோமா? எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன். அதற்கு முன்பாக மேல் இருக்கிற வசனம் சொல்லுகிறது, நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அந்த நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன். இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய மைய கருத்து என்ன?
நல்வார்த்தை நிறைவேறும். இந்த நல்வார்த்தை நிறைவேறும் என்கிறதான இந்த தொடர் ஜெப நாட்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற கடைசி 3 காரியத்துல முதல் காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். நீ இந்த 21 எதை வேணா எதிர்பார்த்திருக்கலாம், நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். ரெண்டாவது காரியம் 13வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது வாக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உனக்கு நல்வார்த்தை நிறைவேறுகிற இரண்டாவது விஷயம் என்னன்னா, நீ இருக்கிறது எங்க? அடிமைத்தனத்துல. இப்ப நீ அடிமைத்தன தேசத்திலிருந்து நீ நல்ல அத்திப்பழமா மாறுவதற்கு வாய்ப்பு என்ன பண்றேன்? தரேன். நீ எகிப்துல இருந்தாலும் சரி, நீ இந்த இடத்துல இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு நான் தரேன். என்ன தெரியுமா வாய்ப்பு? நீ என்னைய முழு இருதயத்தோடு தேடுவாயானால். இன்றைக்கு அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கு நமக்கு. உண்மை அதானே? சபைக்கு வந்துடுறோம், ஆனா மனசு பூரா எங்கேயாவது பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்படி எதுவும் இல்லையே. ஆமான்ற மாதிரியே வருது. சரி, இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். நான் வந்திருக்கிற இடத்தில் முழு மனசோடு முழு இருதயத்தோடு நான் தேடும் பொழுது எனக்கு கர்த்தர் தென்படுவார். வேத வாக்கியம் நமக்கு அழகா சொல்லுகிறது, அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு கண்டடைகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு பதில் கொடுக்காத தேவன் அல்ல. எனக்கு ஒரு பதில் வேணும், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு வேணும், என்னோட கர்த்தர் பேச வேண்டும்னா அதுக்கு என் முழு இருதயம் அவருக்கு நேராக திரும்பணும். என் இருதயம் அவரை நோக்கி திரும்பாமல் என்னால் ஒன்று என்ன பண்ண முடியாது? மாற்றி அமைக்க முடியாது. நான் விரும்புறது ஒண்ணு, நான் எதிர்பார்க்கறது ஒண்ணு, ஆனா எதிர்பார்க்கறது நிறைவேறணும்னா என் முழு இருதயம் கர்த்தரை நோக்கி திரும்பணும். ஆனா என் இருதயம் கர்த்தரை நோக்கி என்ன பண்றதில்ல? திரும்புறது இல்ல. எப்படி திரும்பணும் அப்படின்னா, இதே அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, விண்ணப்பம் பண்ணு, ஜெபத்துக்கு நேராக. என் இருதயம் எதுக்கு நேரா திரும்பணும்? ஜெபத்துக்கு நேரா திரும்பணும். எந்த ஜெபத்துக்கு நேரா? நீ அடிமையா இருக்கிற அந்த பாபிலோன் தேசத்தில் உன் முழங்கால் படியிட வேண்டும், உன் நாவுகள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நீ தினமும் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். உபத்திரவம் நிறைஞ்ச இடத்துல, பாடுகள் நிறைஞ்ச இடத்துல, ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தப்பட்ட இடத்துல உன் முழங்கால் படியும் என்றால் உனக்கு நான் தென்படுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல இடத்தில் இல்ல, தீமையான இடமாய் இருந்தாலும் நீ ஜெபிக்கிறவனாய் இருப்பாய் என்றால், நீ ஜெபிக்கிற இருதயம் உடையவனாய் இருப்பாய் என்றால், நீ ஜெபிக்க 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 நான் உனக்கு தென்படுவேன். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், இவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது வாய்ப்பு என்னவென்றால், அந்த நல்வார்த்தை நிறைவேறுகிற இரண்டாவது காரியம் என்றால், நீ முழு இருதயத்தோடு கேள், நீ முழு இருதயத்தோடு தேடு. தேடுகையில் ஸ்தோத்திரம். யாரு தேடும்போது நன்மை கிடைச்சிச்சு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 நபர் இருக்கிறாங்க. நீங்க யாராவது ஒரு 2-3 பேர் சொல்லுங்களேன், சேர்த்துக்குவோம். தேடுகையில் கண்டடைவீர்கள். யாரெல்லாம் தேடும் போதே கண்டடைஞ்சாங்க? தானியேல், யாக்கோபு, ஈசாக்கு, யாரு? ஏதோ சொன்னீங்களே, யாரோ சொல்லுங்க, வாயை திறந்து. எல்லாம் பைபிள்ல இருக்க பேர் தான், உங்க பேர்லாம் யாரும் கேட்கல. எந்த சவுலு? பூசா பழசா? கழுதையை தேடி போன மனுஷன். சோத்திரம். தாவீது யாரு? எகிப்திய ஸ்திரீ. சரி, அப்ப நமக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா பாஸ்ட் பிரசங்கத்துல கேட்டா மட்டும் எதுவும் சொல்றல, பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாலும் பண்ண வரதில்லை. இருக்கட்டும், பேசிக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப நாம் தேடுகையிலே கர்த்தர் நமக்கு பதில் என்ன பண்றாரு? தானியேலுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? அவர் முழங்கால எழும்பி, போதும் ஆண்டவரே, நான் படுத்திருக்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணல, ஜெபத்தில் இருக்கும் பொழுதே தானியேல்கிட்ட பேசுறார். அங்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கு ஜெபத்தில் இருக்கும் பொழுதுதான் தன் வருங்கால மனைவி அவர் என்ன பண்றாரு? வருங்காலத்தை அன்னைக்குதான் கண்ணில் ஆண்டவர் காட்டுறாரு.
சிலருக்கு வருங்காலம் கண்ணில் படனா ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க உட்காந்து, வருங்காலம் தானா தேடி வரும். அல்லேலூயா. வருங்காலம் வீடு தேடி வரணும்னா உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா வீடு தேடி வரும். அப்ப ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்க்க அமுச்சு விட்டாரு. ஈசாக்கு எங்க போயிட்டாரு? சாயங்காலத்துல சைட் அடிக்க போயிட்டாரா? தியானத்துக்கு போயிட்டாரு. போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஃபியூச்சர் எதிர்த்த வருது. எந்த மாதிரி யார் வரா? ஃபியூச்சர் நடந்து வருது. ஃபியூச்சர் தேடி வரணும்னா உன் கால் தேவ சமூகத்துல முட்டி போட்டால் மட்டுமே உன் ஃபியூச்சர் உன் கண்ணில் தென்படும். ஏன்னா தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்ப என் எதிர்காலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டாகணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ தேடுகையில் கண்டடைவாய். எதை தேடணும்? எதிர்காலத்தை தேடணும். தானியேல் எதை தேடினாரு? என்றைக்கு என் தேசம் மீண்டும் சிறையிருப்பை விட்டு திரும்பும் எதிர்காலத்தை தேடினாரு. ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதுக்காக நின்னாங்க? எதிர்காலத்துக்காக வைராக்கியம் நின்னாங்க. நான் சிலையை வணங்க மாட்டேயா, நான் எதிர்காலத்தை என் கர்த்தரைதான் வணங்குவேன். இங்க எஸ்தர் மொர்தெகாய் எதற்காக போராடினாங்க? எதிர்கால சந்ததிகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று எல்லாருமே போராடின ஒரே போராட்டம் எதிர்காலத்துக்காக. அப்ப சொல்ற எனக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என் எதிர்காலம் எப்படிப்பட்ட முடிவா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்த முடிவு தீமைக்கு அல்ல, நன்மைக்கு. அல்லேலூயா. அந்த முடிவு சந்ததியா இருக்கட்டும், எதை குறித்த எதிர்கால முடிவா இருந்தாலும் அது தீமைக்கேற்ற எதிர்கால முடிவு கிடையாது, நன்மைக்கேற்ற எதிர்கால முடிவு. காரணம், என் முழங்கால் இரண்டும் என் எதிர்காலத்தை குறித்து தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டிருக்கிறபடியினால் என் முழங்காலின் அந்த முழங்காலுடைய வேதனையை கண்டு என் ஸ்தோத்திரத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு ஒரு நல்ல பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. ஏனென்றால் நான் இருப்பது நல்ல அத்திப்பழ கூடை. நான் நல்ல அத்திப்பழ கூடையிலிருந்து நான் தேவ சமூகத்தை நோக்கி நான் தேடும் போது நான் அவரை கண்டடைகிறேன். நான் எதற்கு தேடுகிறேன்? எதிர்காலத்துக்காக. எல்லோரும் எதற்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க? அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறவன் நான் இங்கேயே இருந்துருன்னு ஜெபம் பண்ணுவாங்களா? இல்ல பாபிலோனுக்கு ராஜாவாகணும்னு ஜெபம் பண்ணுவாங்களா? என்னைக்காவது என் ஃபியூச்சரை கொண்டு போய் என் வீட்டில் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க ஆண்டவரே, அப்படித்தானே கேட்போம். துபாய்க்கு போறோம், சிங்கப்பூர் எங்கேயோ போறேன் வேலைக்கு, மனசு பூரா எங்க இருக்கும்? எப்படா இந்தியாவுக்கு போவோம், எப்படா தமிழ்நாட்டுக்கு போவோம், எப்படா வீடியோ காலில் பார்க்குற மனைவியும் பிள்ளையும் நேரில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். இங்கே இருக்கிறப்ப அங்கே போகணும் மனசு துடிக்கும், அங்கே இருக்கிறப்ப இங்கே வரணும் மனசு என்ன பண்ணும், துடிக்கும். பாவம் மனுஷன் மனசு குரங்கு மாதிரி. அல்லேலூயா. சரி, இருந்துட்டு போட்டோம், எங்கே இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். அப்போ இவங்க எல்லோரும் ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெப குறிப்பு, எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவர்? தீமைக்கு அல்ல. எதிர்காலத்தை குறித்து ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்குற, அது தீமைக்கு அல்ல. உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் தீமையாக முடிக்க போகிறது இல்லை. உங்கள் எதிர்காலத்தில் தீமையை கர்த்தர் அனுமதிக்க போகிறதில்ல. இன்னைக்கு நீங்கள் நிற்கிறது, இன்றைக்கு நீங்கள் பார்க்கறது, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறது நிரந்தரம் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தா இது முடிவு அல்ல. இது உங்களுக்கான முடிவு அல்ல. உங்களுக்கான முடிவு வேறு வைத்திருக்கிறார். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு. என்ன நன்மை தெரியுமா? 70 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு. கோரேஸ் என்கிற ராஜாவை கர்த்தர் எழுப்பினாரு. நெகேமியாவை நீ வெளியே போப்பா, போய் அலங்கத்தை கட்டுப்பானார். எஸ்ராவை அனுப்பி போய் ஆலயத்தை கட்டுப்பானார். கூட செருபாபேல் அனுப்புறாரு, யோசுவாவை அனுப்புறாரு. யாரை வேணா கூட்டிட்டு போ, நீ கட்ட வேண்டிய கரத்தை கட்டு, போய் குடியிருந்து சந்தோஷமா இருங்க, மீண்டும் உங்க நாட்டை புதுப்பிச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகள் கழித்து? 70 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். அப்ப கொஞ்ச காலம் நான் உபத்திரவத்தை அனுமதிக்கணும், கொஞ்ச காலம் உபத்திரவத்துக்கு நேராக வாழணும். எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு நேராக? அது எப்படி வேணாலும் வரலாம். 70 வருட அடிமைத்தன வாழ்க்கை என்பது நமக்கு பார்க்க சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், அந்த 70 வருஷத்துல எத்தனையோ குடும்பத்துல உயிர் தியாகம் பண்ணவங்க இருக்கிறாங்க. வாலிபத்துல போனவன் வயோதிபம் மாறினவன் இருக்கான். ஆனா வயோதிபத்துல போனவங்க மரித்து போனாங்க. யோசேப்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல, யாக்கோபு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல, முற்பிதாக்கள் 12 பேர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல எத்தனையோ பேர் அந்த 70 காலகட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகிற பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். என்ன நடந்தாலும், எத்தனை காரியத்தை இழந்தாலும் நான் திட்டத்துக்குள் நல்ல கூடையிலே இருக்கும். இன்றைக்கு சோதனை வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது,
தொண்டை அடைக்கும் பொழுது, விக்கல் எடுக்கும் பொழுது போய் தண்ணி குடிச்சு போடுறோம். அல்லேலூயா. புரியும் நம்புறேன். விக்கல் வருதுன்னு தண்ணி எடுத்து குடிச்சு போடுறோம். ஆனா அது பிரிஸ்லரி வாட்டியா இருந்தா, இது மினரல் வாட்டரா இருந்தா பரவாயில்ல. தண்ணியை மாத்தி கேட்டா விக்குதுன்னு குடிச்சு போடுறோம். குடிச்சுப்புட்டு துக்கம் தொண்டை அடைச்சிச்சு, விக்கல் வந்துச்சு, தண்ணி குடிச்சு முடிஞ்சு போச்சு. நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பலவீனத்தை நாம் எப்படி மாற்றுகிறோம்? அந்த 70 ஆண்டு காலங்கள்ல அவங்க குடும்பத்துல துக்கமே நடந்தது இல்லையா? அந்த 70 ஆண்டு காலத்துல அவங்க எந்த ஒரு போராட்டத்தையும் மேற்கொண்டது இல்லையா? அந்த 70 ஆண்டு காலத்துல அந்த சந்ததியிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அரசு அதிகாரியா மாறுற வரைக்கும், அந்த தானியேல் எழும்புற வரைக்கும், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எழும்புற வரைக்கும், அங்க மொர்தெகாய் எஸ்தர் எழும்புற வரைக்கும், அங்க நெகேமியா எழும்புற வரைக்கும், அங்க எஸ்ரா எழும்புற வரைக்கும், அங்க செருபாபேல் எழும்புற வரைக்கும் இவங்க பொழப்பு எப்படி இருந்திருக்கும்? இடிபாடுகளுக்குள்ள சிக்கி தான் கடந்திருக்கும். இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறதுனால அவங்க தேவனை நோக்கி பார்க்கறதை விட்டு வெளியில போனாங்களா? இல்லை எதிர்காலம் இதாண்டா எதிர்காலம் கழுத, நீ படிக்கவும் வேண்டாம், ஒன்றும் கழட்டவும் வேண்டாம், வா என் கூட சாணி மிதிக்க போகணும் கூட்டு போனாங்களா? இல்லை. என்ன நடந்தாலும் அவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பதை நிறுத்தவே இல்லை. எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த 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 தேவனை நோக்கி பார்க்குற காலகட்டத்தில் எது வேணா நடக்கலாம். துக்கம், பலவீனம், சோர்வு, வருமான குறைச்சல், எது வேணா நடக்கலாம். பிரிவு, பலவீனம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தை நான் தேவ சமூகத்துல சரியாய் ஜெபத்தில் வைத்திருப்பேன் என்றார், எனக்கான எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் நன்மையாக என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த நல்ல முடிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அந்த எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். என் முழங்கால் தேவ சமூகத்தில் முடக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 20 நாட்கள் முடக்கப்பட்டது அல்ல, 21 நாட்கள் முடக்கப்படுறது அல்ல, 70 வருஷமும் 3 வேளையும் ஒரு மனிதன் தன் முழங்காலை முடக்கி இருக்கிறார். தன் வாலிபத்திலிருந்து தன் வயோதிப வரைக்கும் 70 ஆண்டு காலங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை என்று தானியேல் தன் முழங்காலை முடக்கி 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 தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தார். தேடுகையில் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்தார். தேடுகையில் சொப்பனத்தை கர்த்தர் பதில் கொடுத்தார். தேடுகையில் உயிர் தப்பிக்கொள்ளும்படி கர்த்தர் பதில் கொடுத்தார். அப்படி தேடுகையில் சிங்கக்கேபிக்குள் போகும்பொழுது கர்த்தர் தப்புவித்தார். சிங்கக்கேபிக்குள் போன உடனே முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில பேசின உடனே சிங்கத்தோட வாய் அடைக்கப்படாது. டெய்லி ரொட்டீன் பிரேயர். இன்றைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை எங்க தெரியுமா தொடங்குது? ஆபத்துல தான். ஆக்சிடென்ட் ஆகட்டும், வீட்டில் பொருள் பணம் காணா போகட்டும், வேலை நின்று போகட்டும், சரீரத்தில் ஆண்டவர் பலவீனத்தை கொடுக்கட்டும், அன்றைக்கு தான் ஃபயரா ஜெபிக்கிறது. சரியா போச்சுன்னா எனக்கு என்னன்னு போயிடுறது. சொல்லக்கூடாது சில வார்த்தையெல்லாம் பிரசங்கத்துல. கர்த்தர் நல்லவர். வீடா இருந்தா கண்டிப்பா பேசியிருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். பலவீனம் வரும் பொழுது, தலைவலி வரும் பொழுது, வயிற்று வலி வரும் பொழுது, ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு ஓடி வந்த இந்த காலுக்கு ஏன் நல்லா இருக்கிறப்ப ஓடி வர தெரியல? நம்ம நினைக்கிறோம் ஆபத்தினை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு. அப்ப டெய்லி டயர் கீழே தான் போய் என்ன பண்ணிருக்கணும்? படுத்துட்டு ஆண்டவரே ஆபத்து வாங்கன்னு கூப்பிடணும். இல்ல கூப்பிட்டு தான் பாருங்களேன், டயர் ஏறாம இருக்க நானும் பாக்குறேன்னு. நம்ம ஜேசிபி ஒன்று சும்மா தான் நிக்குது, நம்ம சகோதரர் ஜேசிபி ஒன்று சும்மா தான் நிக்குது. போய் படுத்துட்டு ஆண்டவரே வாருங்கள்னு சொல்லுங்க. ஜேசிபி ஓடாம இருக்க ஏறாம இருக்க நானும் பாக்குறேன். நான் நல்ல அத்திப்பழ கூடையில இருக்க மாட்டேன். நான் டெய்லி ஜெபம் பண்ண மாட்டேன். நான் 3 வேளையும் 70 தொடர் ஜெபம் பண்ண மாட்டேன். படுத்த உடனே ஆண்டவரே சோத்திரம் என்னைய காப்பாத்துங்கன்னா கை திரும்பிடுமா? இல்ல கேட்கிறேன். நல்லா இருக்கிற வரைக்கும் ஜெபிக்கிறது இல்ல, அத்துக்கிட்டு போன உடனே ஆண்டவரே போச்சு. ஓ எனக்கு என்ன, ஒழுங்கா இருந்தா அதையும் புடுங்கிட்டு போகுது. நியாயம் தானேப்பா? இல்ல புரியுதா? இல்ல புரியாத மாதிரி ஒரு மாதிரி பாக்குறீங்களா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்களை பார்த்தா.
சரியாக தான் பிரசங்கம் பண்ணுறாமா, இல்லை சோக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோமா, எல்லாம் ஒரு மாதிரியா நம்மளை பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்ப பிரச்சனை வரும்பொழுது ஜெபிப்பது ஜெபம் அல்ல. பலவீனங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது ஜெபிப்பது ஜெபம் அல்ல. என் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தினமும் 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 நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஆபத்து வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உட்காருங்க, பார்த்துக்கோங்க. பிரசங்கம் கேட்க முடியல போல, நம்மளைத்தான் தாக்குறாரோன்னு ஓட பார்க்குறாரு. உங்களெல்லாம் சொல்லலை, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் தினமும் ஜெபிக்கிற பழக்கம் உடையவனா இருந்தா நன்மை நடக்குதோ நடக்கலையோ, தீமை நடக்குதோ நடக்கலையோ, என் ஜெபம் மட்டும் நடக்கணும். அல்லேலூயா. என் ஜெபம் மட்டும் நடக்கும்னா என்னைய கொண்டு போய் சிங்கக்கேபியில் போடுவான்னு தானியலுக்கு என்ன பண்ணாது? ஏன்னா அவர் அரசு அதிகாரி. அரசு அதிகாரியை சிங்கக்கேபியில் போடுவான்னு எவனாவது கேள்விப்பட்டிருக்காங்க? இல்லை. ஆனால் தானியல் போனார். அப்போ தானியல் சிங்கக்கேபியில் போகிறப்ப சோத்திர ராஜாவை பார்த்து கெஞ்சலை, அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவனை பார்த்து கெஞ்சலை. போட்டா போட்டுடா, போடுறியா, இரு ஜபத்தை முடிச்சுட்டு வர, அப்புறம் என்ன பண்ண, போட்டுக்க, தைரியமாக போட்டுக்கன்ட்டுன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ உள்ளே போன உடனே அதே தான் பண்ணுறாரு. சிங்கம் பார்க்குது, இவனை தின்னவும் முடியலை, இவனை வெளியே போன்னு விரட்டவும் முடியல, அவனுங்க பாட்டு போட்டு போயிட்டாங்க, நான் வேற கொலை பசியில் கிடக்குறேன், என்ன சிங்கம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, இவனை தின்னவும் முடியலை விரட்டவும் முடியலை, முன்னாடி கொழு கொழுன்னு உட்காந்து உசுரை என்ன பண்ணுறான், வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு வச்சிருக்கிறார். இப்போ ஸ்தோத்திரம் எப்படி நடந்துச்சு? சிங்கக்கேபியில் போனோன்னே சிங்கத்தின் வாயை கட்டுங்க ஆண்டவர் கட்டிட்டாரா? அப்படி ஜெபம் பண்ணாரா அவர் தானியேல்? நம்ம ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? வீட்டில் ப்ரிப்பேர் ஆக மாட்டோம், டெய்லி ஜெபம் பண்ண மாட்டோம். ஆண்டவரே என் தேவையை சந்திங்கப்பா, எங்கேருந்து வரும்? இல்லை எங்கேருந்து வரும்னு கேட்குறேன். ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம் இடுப்பில் வலி வந்துருச்சு, காலில் முறிவு வந்துருச்சு, ஷோல்டரில் அது வந்துருச்சு, தலையில் இடி விழுந்துருச்சு, எல்லாத்தையும் மாற்றுங்கப்பான்னா மாற்றிடுவாரா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா நடக்கும்? புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நடக்கும். நம்ம தான் பழுத்த விசுவாசியாச்சு, நமக்கு இதெல்லாம் நடக்குமா? இல்லை. நமக்கு நடக்கணும் என்ன பண்ணணும்? நம்ம நல்ல கூடையில் இருக்கிற நல்ல அத்திப்பழத்தை போல நித்தமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். தேடுகையில் கண்டடைவீர்கள். தேடிக்கொண்டே இரு. நான் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். தானியேல் தேடிக்கிட்டே இருந்தார். சிங்கக்கேபி அவர் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். அங்கு அவன் ராஜா ஒரு சொப்பனம் பார்ப்பான்னு தானியேலுக்கு தெரியாது. சொப்பனத்துக்கு பதில் தான் ராஜா தலையை வெட்டுற அளவுக்கு ஒரு பைத்தியக்காரன்னு யாருக்கு தெரியாது? தானியேலுக்கு. நம்ம தேசத்துல எப்ப எவன் பைத்தியக்காரனாவா நமக்கு தெரியாது. நம்ம ஒழுங்கா ஜெபத்துல இருந்தா தலை தப்பும், ஆனா தப்பாது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் நேத்து வரைக்கும் நல்லவனா இருந்தா திடீர்னு பைத்தியக்காரன் ஆயிட்டான். என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டான்? எனக்கு சொப்பனம் பார்த்தேன், சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், ஆனா என்னடா பண்ணும்? பதில் வேணும். இது என்னடா புது கொடுமையா இருக்கு உன்னோட? கேள்வியை சொல்ற, பதில சொல்ற. நீ கேள்வியை நீயே கண்டுபிடி, பதிலையே நீயே கண்டுபிடி. இப்படிப்பட்ட சில லூசுங்கள்ட்டெல்லாம் நம்ம சிக்கணும் அப்படின்னா, என் தலை தப்புணும்னா நான் ஞானம் உள்ளவனா டெய்லி என்ன பண்ணணும்? தேவ அறிவு பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும். இப்படி சில பேர் கிளம்பி வருவாங்க. வேணா பாருங்க, நம்ம தேசம் நடக்குதா மட்டும் பாருங்க, இப்படியே வேணாது கிளம்பி வருவான். அப்ப இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் தப்பிக்கணும்னா உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே விடிஞ்ச என் தலை இருக்காது, எனக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் வந்துருமா? எனக்கு தேவனோட பேசுகிற அனுபவம் இருக்கா? எனக்கு தேவனோட எப்படி பேசணுன்ற அனுபவம் இருக்கா? இல்லை எப்படி உறவு வைக்கணுன்ற அனுபவம் எதுவுமே இல்லாம முட்டி போட்டு பேசுங்கப்பான எங்கிட்ட இருந்து வரும்? இப்ப தானியேல் அதே இடத்துல தானியேல் போறாரு. ஏற்கனவே பல பேர் என்ன பண்ணாங்க, ஒன்னும் நடக்கல. தானியேல் சொல்றாரு ராஜா கிட்ட போய், ராஜாவே கொஞ்ச நாள் பொறுங்க, கொஞ்ச நாள், அதாவது ஒரு இரவு மட்டும் என்ன பண்ணுங்க, விடியற் காலையில நான் உங்களுக்கு என்ன பண்றேன், பதில் சொல்றேன். நேரா போனாரு. தன் ஜெபிக்கிற நண்பரோடு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு சேர்ந்து ஜெபிக்கிறவோடு சேர்ந்து மீண்டும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே ஜெபிக்கிற வழக்கம் இருக்கு, இப்ப ஸ்பெஷலா ஜெபிக்கிறார்.
அதுதான் நம்ம சபையில் வைக்கக்கூடியதான ஸ்பெஷல் ப்ரேயர் மீட்டிங். 21 days, 7 days, 3 days, அடுத்து வரும் 52 நாள், 100 நாள்னு வரும். கர்த்தர் சித்தம். அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து ஜெபிக்கணும். ஸ்பெஷல் ப்ரேயர்ல முக்கியமா ஜெபிக்கணும். ஏன்னா அன்னைக்கு தான் என் தலை தப்புற நாள். அல்லேலூயா. சில பேருடைய வாழ்க்கை எங்க தெரியுமா தப்புது? இப்படிப்பட்ட ஸ்பெஷலான ப்ரேயர்ல தான் தப்புது. இல்லைன்னா என்னைக்கே சிக்கி இருக்க வேண்டியது. அன்னைக்கு மட்டும் தானியேல் அந்த ஸ்பெஷல் ப்ரேயர்ல அவன் அட்டென்ட் பண்ணாம இருந்தா அவன் தலை அடுத்த நாள் பறந்துருக்கும். தப்புவிக்க காரணம் எது? அந்த ஸ்பெசிபிக்கா அதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெபிக்கிறது வேற, தலை தப்புறதுக்கு ஜெபம் பண்றது வேற. உண்மைதானே? எப்பயுமே நம்ம ஜெபம் பண்றோம், உபவாசி ஜெபம் பண்றோமா? உபவாசம் எதுக்கு? இந்த மாதிரி பிசாசு, இந்த மாதிரி வியாதி ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒன்றிலும் போகாது. அப்ப சில பலவீனம் மாறணும்னா, சில வியாதி மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? சில பிசாசு ஓடணும்னா, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை மாறணும்னா, எரிச்சல் மாறணும்னா, சில அன்பு தன்மை இல்லாம இருக்கு அப்படின்னா இதெல்லாம் எங்க தெரியுமா உடைக்கப்படும்? உபவாசத்துல மட்டும்தான் உடைக்கப்படும். அதுக்கு தான் அநேக திருச்சபைகள்ல, நம்ம திருச்சபைகள்லையும் உபவாச ஜெபத்தை நியமிக்கிறோம். சில தொடர் ஜெப நாட்களை வைக்க எனக்கு என்ன ஆசையா? எதுக்கு வைக்கிறோம்? ஜெபிக்கணும். ஜெபித்து அவரவர்கள் குடும்பத்தில் அவரவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஸ்தோத்திரம். தானியேலை போல தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஸ்பெசிபிக்கா சில குறிப்புகளுக்காக டைம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா என் தலை தப்பாது. இன்னைக்கு நிறைய சாட்சியில கேட்டேன், நிறைய சாட்சி சொன்னீங்க சபையில. உங்க எல்லோருக்கும் சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்துக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அதுக்கான பதில் ஆண்டவர் கொடுப்பாரு. அது தீமையா மட்டும் இருக்காது, சமாதானத்துக்கு எதுவானதா இருக்கும். நிச்சயமா கொடுப்பார். அப்ப நான் ரெண்டாவது என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல போராடிக்கிட்டே இருக்கணும். ஃபியூச்சரை நினைச்சு தேவ சமூகத்துல போராடுங்க. ஃபியூச்சரை நினைச்சு ஃபேஸ்புக்கில் போராடாதீங்க, இன்ஸ்டாகிராமில் போராடாதீங்க, தேவ சமூகத்தில் போராடுங்க. இன்றைக்கு பாதி பேர் ஃபியூச்சர் எங்கே தெரியுமா தேடிட்டு இருக்கிறாங்க? எங்கே தேடிட்டு இருக்கிறாங்க? மேட்ரிமோனியில். அதில் பார்த்தா ஃபியூச்சர் வந்துடுமா? இல்லை, வரதெல்லாம் போய் தொலைஞ்சிரும், வந்ததும் போயிடும். நிற்கணும்னா தேவ சமூகம் மட்டும்தான் கேது. அப்போ எதிர்காலத்தை குறித்த எந்த கேள்வியாக இருந்தாலும், திருமணத்தை மாத்திரம் நான் இங்கே குறிப்பிடலை, எதிர்காலத்தின் எதுவாக இருந்தாலும் அதை நான் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது நான் பெற்றுக்கொள்கிறவனாக மாறுகிறேன். என் எதிர்காலம் உம் கையிலே. அல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்தவரே, உன் வாக்கில் உண்மை. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு. ஆமே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கு. எதிர்காலம்
பயம் என்பதே எதுவுமில்லப்பா. எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, எந்தன் துணையாக இருக்கின்றீரே. எதிர்காலத்தில் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, எந்தன் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலத்தை குறித்த பயம் எப்பொழுது மாறும்? அவர் சொன்ன வார்த்தையை, வாக்கு தத்தத்தை, நல் வார்த்தையை நான் பின்தொடரும் பொழுது, எனக்கு கொடுக்கப்பட்ட நல்வார்த்தையை நான் பிடித்து கொண்டு, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நித்தம் 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 நான் தேட 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 நான் அதை கண்டடைவேன். அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அதில் இருக்கிறதான 14வது வசனத்தை வாசிக்கலாம். 29:14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை அழகா சொல்லுகிறது, விலக்கப்பட்ட. அல்லேலூயா. அங்க நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன். அப்படி என்றால் நான் உங்களை எதற்கெல்லாம் விலக்கி வைத்திருந்தேனோ, அல்லேலூயா, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விலகி இருந்துச்சோ, நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விலக்கப்பட்டது என்ன? அவருடைய சொந்த தேசம் விலக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய சொந்த வீட்டை பார்த்து 70 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. அவங்க வாழ்ந்திருந்த வீட்டுக்குள்ள இப்ப கோட்டன் குஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க படுத்திருந்த பெட்ல இப்ப மலைப்பாம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு? மல்லாந்து படுத்து கிடக்குது. இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் வாழ்ந்த என் வீட்டுக்குள் மிருகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய ஆதங்கம் எப்படி இருக்கு? எனக்கு அது விலக்கப்பட்டிருக்கு. எனக்கு என் தேசம் விலக்கப்பட்டிருக்கு. எனக்கு என் வயல்வெளிகள் விலக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னுடைய தொழில் விலக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பாபிலோன் தேசத்துல தெரியாத இடத்துல தெரியாத ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிந்த நன்மையான அனைத்தும் எனக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என் சமாதானம் விலக்கப்பட்டிருக்கு. எனக்கு என் குடும்பம் விலக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் ஒரு இரவு நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்திருந்து சாப்பிட்ட இடம் எனக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. சில பழைய நினைவுகளை எல்லாம் பார்த்தா கண்ணில் மனுஷனுக்கு தண்ணியே வந்துடும். அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கு சந்தோஷத்தை விளக்க வச்சிருக்காங்க. காரணம் என்ன? தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்னைக்கும் என்ன இருக்கும்? அது சமாதானமா முடிஞ்சிருக்கும். இன்றைக்கு பல பிரச்சனைக்கு சமாதானம் கேட்குறாங்க. ஆனா சமாதானம் சொல்றதுக்கான காரணம் பாதி பேருக்கு தெரியல. என்ன சொல்றது? சமாதானப்படுத்துறது? கேளுங்க, தேவ சமூகத்துல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில விலக்கி வைக்கப்பட்டிருக்குதோ, நான் தகுதி அற்றவன் என்று, நான் நிர்மூடன் என்று என்னையை விட்டு விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு நான் மறுபடியும் திரும்பணும். ஆண்டவர் என்னை திருப்பி கொண்டு போ. தேவன் சொல்ற நல்வார்த்தை என்ன தெரியுமா? மூன்றாவது நல்வார்த்தை, நீ திரும்பி போ. நீ திரும்பி எங்க தெரியுமா? நீ விலக்கி வைக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கு நான் உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன்? வைப்பேன். வேதத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. எப்தாவை கர்த்தர் மறுபடியும் கொண்டு போய் என்ன பண்ணாரு? வைத்தார். தாவீதை கர்த்தர் மறுபடியும் கொண்டு போய் வைத்தார். அப்போஸ்தலர்கள் மத்தியில் அப்போஸ்தலனே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட பவுலை பிரதான அப்போஸ்தலரை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ணாரு? வைத்தார். அப்ப ஸ்தோத்திரம், வேதாகமத்துல எத்தனையோ தேவ மனுஷங்களை கர்த்தர் அந்த ஸ்தானத்துல மீண்டும் வைத்ததை நாம் வாசித்திருக்கிறோம்.
அப்ப என்னையும் கர்த்தர் அந்த ஸ்தானத்துல வைக்க வேண்டும் என்றார். நான் நல்ல கூடையில் இருக்கிற அத்திப்பழமாய் இருக்க வேண்டும். நல்ல அத்திப்பழமாய் கூடையில் இருக்கும் பொழுது அவர் எனக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்று, நீ எதிர்பார்த்திருக்கிற, நீ எதிர்காலத்தை குறித்து எதிர்பார்த்திருக்கிற முடிவை சமாதானமாய் தருவேன். நீ எதிர்காலத்துக்காய் ஜெபிக்கிற உன் ஜெப வாழ்க்கைக்கு சமாதானத்தை தருவேன். மூன்றாவது, நீ எதுக்கெல்லாம் விலக்கப்பட்டாயோ, உன் குடும்பம் எதிலிருந்தெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டுச்சோ, 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல எப்படி கிடந்தான்? விலக்கி தான் வச்சிருந்தாங்க. அவனா வெளியில போல, ஊரே சேர்ந்தவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்? வியாதியஸ்தன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? அவன் வியாதியை சுகமாக்கி அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்த அவன் குடும்பத்துக்கு அவனை மறுபடியும் கர்த்தர் அனுப்பினார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம் குடும்பம் எத்தனை தொலைதூரத்தில் பிரிந்து இருந்தாலும், நான் ஜெபிக்கும் பொழுது, நான் எதிர்பார்க்கும் பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது என்னை அவர்களோடு சேர்த்து வைக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. 38 வருஷமா ஒரு ஆம்பளை பிரிஞ்சு கிடக்குறாங்க குடும்பத்தை விட்டு வியாதியினால. கர்த்தர் மீண்டும் குடும்பத்தோட என்ன பண்ணார்? சேர்த்து வச்சார். அவன் வாலிபத்துல பிரிஞ்சானோ வயதுபத்துல பிரிஞ்சானோ தெரியல. ஆனா 38 வருஷமா பிரிஞ்சு கிடந்தான். பிள்ளைகள் இருந்துச்சா, மனைவி இருந்துச்சா, எதுவுமே தெரியாது பேக்ரவுண்டு. பட் ஒருவேளை இதெல்லாம் இருந்திருந்தா, மனைவி இருந்திருந்தா, பிள்ளைகள் இருந்திருந்தா, 38 வருஷமா அவன் வியாதியோடு கடந்திருந்தா அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பிள்ளைய பார்க்க முடியாம, மனைவியை பார்க்க முடியாம, தாயை பார்க்க முடியாம, தகப்பனை பார்க்க முடியாம, அவன் வேதனையை யார் அறிஞ்சிருக்கிறா? ஒருவன் ஒரு ஸ்தானத்திலிருந்து விலகி இருக்கிறான், அவன் வேதனை அறிகிற ஒரே ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தரேன். நீ நல்ல அத்திப்பழத்துல இருக்க கூடையா மட்டும் இரு. நீ நல்ல கூடையில இருக்கிற நல்ல அத்திப்பழமா மட்டும் இரு. நீ வேற எதுவுமே செய்ய வேணாம். கெட்ட அத்திப்பழமா இருக்காத, நல்ல அத்திப்பழமா இரு. நீ நல்ல அத்திப்பழமா இருந்து நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்றேன்? தரேன். நீ எதிர்பார்க்கிற முடிவை தரேன். அத சமாதானத்துக்கு ஏதுவாவே நான் தரேன். இப்ப லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு போராட்டம் வந்துச்சு. இப்ப சட்டப்படி பார்த்தா லாபான் யாக்கோப விரட்டணும், அதாவது அவமானப்படுத்தி இருக்கணும், அல்லது அவனிடத்தில் இருக்கிற அனைத்தையும் மீண்டும் திருப்பி கொண்டு போயிருக்கணும். ஆனா அங்க யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இடையில ஒருவர் வந்தார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாக்கோபின் இடத்தில் தவறு இருக்கு, ஆனா யாக்கோபை அவமானப்படுத்தக்கூடாது. அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, அவனுக்கு ஒரு முடிவை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த முடிவு தீமையா அவனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது. அதாவது நான் மாமனார் வீட்டை விட்டு போகணும், ஆனா திருட்டு பழியோட என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. திருடிதான் அவன் சொத்தை சேர்த்து வச்சான்னு சொல்லி நாளைக்கு ஊர்ல என்ன பண்ணக்கூடாது? பெத்லஹேம்ல பெத்தேல் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்படிங்கிற அந்த முடிவை மனதில் வைத்து கர்த்தர் பேசுறாரு, லாபானே நீ யாக்கோபோடு போராடக்கூடாது. போராடணும்னு வச்சுக்க, நீ வீட்டுக்கு என்ன பண்ண மாட்ட? முழுசா போய் சேர மாட்ட. இப்ப யாக்கோபு எதிர்பார்த்த முடிவு தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு. அது சமாதானமா போகிறதும் சண்டையோட போறதும் கர்த்தருடைய கையில தான். ஆனா அன்றைக்கு யாக்கோபு சண்டையோடு போயிருக்க வேண்டியது, ஆனா கர்த்தர் சமாதானமா மாத்தினார். ஏன்? அவன் நல்ல கூடையில் இருக்கிற அத்திப்பழமாய் இருந்தான். நல்ல கூடையில் இருக்கிற அத்திப்பழமாய் இருந்து அவனை அறியாமல் அவனுக்குள் போராட்டங்கள் இருந்தாலும் அவனுக்காய் கர்த்தர் அன்றைக்கு லாபானிடத்தில் வழக்காடினார். அவர் வழக்காடினார். அவன் அவமானப்படுத்த கர்த்தர் விடல. இன்றைக்கு சில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை 3வது மனுஷங்கிட்ட அவமானப்பட விட மாட்டாரு. லாபானை போல 3வது மனுஷங்கிட்ட கர்த்தர் உங்களை அவமானப்பட விட மாட்டாரு. நீங்க நல்ல அத்திப்பழமா மட்டும் இருந்துருங்க போதும். தேவ சமூகத்துல நீங்க எந்த 3வது மனுஷங்கிட்டையும் அவமானப்பட போறது கிடையாது. அவமானப்படவும் கர்த்தர் விட மாட்டார். சண்டையோட ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில முடியவும் விட மாட்டாரு. தீமையோடு முடிய விட மாட்டாரு. சமாதானத்தோட மட்டும்தான் முடிய விடுவார். அதுக்கு நான் நல்ல அத்திப்பழ கூடையில் இருக்கணும், நான் ஜெபிக்கணும். 3வது, நான் விலக்கப்பட்ட ஸ்தானத்தில் அவர் என்னை கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் கொடுக்கிற 3வது வார்த்தை, நான் விலக்கப்பட்ட ஸ்தானத்தில்.
எதுக்கெல்லாம் நான் விலக்கப்பட்டேன். தாவீது சின்ன வயதுலேருந்து குடும்பத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட்டான். தாவீது போர்க்களத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட்டான். தாவீது படிப்பை விட்டு விலக்கி வைக்கப்பட்டான். தாவீது நல்ல வஸ்திரத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டான். நல்ல உணவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டான். பாசத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டான். அவனுக்கு தெரிந்தது எல்லாமே ஆடு 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 ஆடு. அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். காட்டுவாசியை போல வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் தான் தாவீது. அவனை ராஜாவா மாத்த முடியுமா? காட்டுவாசி யாராவது ராஜாவா மாத்த முடியுமா? ஆனா கர்த்தர் மாத்தினார். அதுதான், நான் விளக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு நான் பைத்தியக்காரனாய் இருந்தாலும் அவருக்கு தேவை. அதுதான், மூடனை வெட்கப்படுத்த, ஞானியை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தான் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு. ஸ்தோத்திரம். ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கான அவமானப்படுத்த காட்டுவாசி ஆண்டவர் என்ன பண்ணார்? கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சார். அப்ப எனக்கு எதெல்லாம் விளக்குனார்ல, உலகம் எனக்கு எதாவது விளக்குச்சோ, சில மனிதர்களே நமக்கு விளக்கியிருப்பாங்க, நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட, நீ இதுக்கெல்லாம் நீ தகுதியே கிடையாது, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னால யாரு இங்க வர சொன்னது? பல காரியங்கள், குடும்பத்தை வைத்து நம்மளை பிரித்திருக்கலாம், நாம் பிறந்த பிறப்பிடத்தை வைத்து நம்மளை பிரித்திருக்கலாம், இல்லது நாம் பிறந்திருக்கிறதான அந்த ஸ்தோத்திர சம்திங் ஏதோ ஒன்று அதை வைத்து பிரித்திருக்கலாம். நான் எதுக்கெல்லாம் பிரித்து வைக்கப்பட்டேனோ அனைத்திற்கும் என்னை கர்த்தர் தகுதி உள்ளவன் என்ன பண்ணுவார்? மாற்றுகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கிறது. நான் அவர் கூடைக்குள்ள இருந்தா மட்டும் போதும். அவர் கூடைக்குள்ள இருந்தா மட்டும் போதும். தகுதியற்றவனு சொன்னவர்களுக்கு முன்பாக என்னை தகுதிப்படுத்துவார். அதனால தான் எனக்கு சங்கீதம் 23 ரொம்ப பிடிக்கும். கடைசி 2 வசனத்தை வாசிக்க முடிஞ்ச வாசிக்கல யாராவது? சங்கீதம் 23 கடைசி 2 வசனம். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. தாவீது அழகா சொல்றாரு, எனக்கு விலக்கப்பட்ட ஸ்தானம் பாது, சிங்காசனத்துக்கு எனக்கு வெகு தூரம். அது என் கனவுலையும் நான் நினைக்காத ஒரு இடம், கனவுலையும் நினைக்காத ஒரு இடம். நான் பாட்டுக்கு ஆட்டை மேய்ச்சோமா, காட்டில் ஈட்டில் மேட்டில் ஈட்டில் ஏறத வேட்டையாடணுமா, சாப்பிட்டோமான்னு கிடந்தேன். எனக்கு சிங்காசனத்துக்கு எனக்கு ரொம்ப தூரம். அதுதான் எதிர்பாராத முடிவு. எதிர்பார்த்திருக்கிற முடிவை எதிர்பாராத நேரத்தில் நமக்கு தருகிற தேவன். அதனாலதான் தாவீது நித்தமும் ஒன்று சொல்லுவாங்க, அவர் சிங்காசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அறைக்குள்ள போவாராம். அந்த அறைக்குள்ள அவருடைய அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸும் அந்த கவனும் அந்த கல்லும் அதை பார்த்து சொல்லுவாராம், நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் இல்லை ஆண்டவர், இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, ஆனால் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் திரும்பி பார்த்தா நம்ம தகுதி அற்றவர்கள் தான், ஆனாலும் கர்த்தர் நம்மளை தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணி இன்றைக்கு நம்மளை வைத்திருக்கிறார். இது போல பல இடங்கள் நமக்காய் காத்திருக்கிறது. நமக்கு அனுமதிக்கப்படாத பல இடங்கள் இருக்கிறது. அதில் நாம் மீண்டும் அமருவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல அத்திப்பழ கூடைகளே, உங்களை கர்த்தர் தீமையான முடிவுக்கு நேரம் நடத்த போறது இல்லை. உங்க ஜெபத்தில் சோத்திரம் கர்த்தர் பதில் கொடுக்காம இருக்க போறது இல்லை. மூன்றாவது, உங்களுக்கு முன்பாக எதுவுமே விலக்கி வைக்கப்பட போவதும் இல்லை. அனைத்துக்கும் நான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. அனைத்திற்கும் நான் சுதந்திரவாளி. எனக்கு முன்பாக விளக்கப்பட்டது என்று ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் தரேன். நீ எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியோ தேவ சமூகத்தில் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஜெபியுங்க, அந்த முடிவை கர்த்தர் நிச்சயமாக கொடுக்கும். ஏதோ ஒரு நாளைக்காக ஜெபம் பண்ணாதீங்க, தேவைக்காக மட்டும் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபம் அப்படி கிடையாது. ப்ரேயர் நாட் த பர்சனல் யூசேஜ். என்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக நான் ப்ரேயர் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ப்ரேயர் என்பது எல்லாத்துக்கும் உரியது. அது என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் மாறணும். பார்ட் ஆஃப் லைஃபா ப்ரேயர் என்ன பண்ணணும், மாறணும். அது ஒரு பகுதி. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க கஷ்டப்படும் பொழுது ரொம்ப நேரம்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம்.
நீங்க வியாதிப்பட்டிருக்கும் பொழுது உபவாசம் போட தேவையில்லை. நீங்க எப்பவும் ஜெபிக்கிறவங்களா இருந்தா வியாதிப்படும் பொழுது கர்த்தாவே என்னை காப்பாத்துங்கன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை போதுங்க. சில பேர் வயிற்று வலியில தான் உபவாசமே போடுவோம். அது இன்னும் அதிகமாக்கும் வயிற்று வலிய. ஏற்கனவே அல்சர் சுகமாகணும் உபவாசம் போட்டா விளங்குமா? அதான் இன்னைக்கு பாதி பேர் பண்றது. அதுதான் இன்னைக்கு முக்காவாசி பேர் பண்றது. இல்ல அல்சர் வரதுபடி உபவாசம் போனா அல்சர் வந்தாதான் உபவாசம் போடுவேன்றான். அப்புறம் குடல் இறங்கிருச்சு, குடலை வெட்டணும், குடலை எப்படி எப்படின்னு கேட்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. அல்சர் வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, அல்சர் வந்ததுக்கு அப்புறம் உபவாசம் போடாதீங்க. ஏற்கனவே பாவம் சாப்பிடாதனால தான் அல்சர் வந்திருக்கு. உபவாசம் போட சாப்பிட முடியாது. தொடர்ச்சியான ஜெபம் எனக்கு வெற்றியான வாழ்க்கைய, எனக்கு விளக்கப்பட்ட வாழ்க்கைய, நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கைய எனக்கு தரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபலா சந்துரோனோ ஹேகத ரபோதர ஹதர கடகத ரபலா ஷீபல ரதுரோனோ தே ஹந்தர மனஹந்தர நபலா ஷகதகர பலகதரமா. ஆவியானவரே, எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவீராக, எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவீராக, எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவீராக. இந்த மார்ச் 1 தேதியில் எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்தார்களோ, 21 நாள் உபவாச ஜெபத்தில் எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்தார்களோ, கடந்த 2 மாத காலங்களாக எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, இந்த 3வது மாதம் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு தருகிறேன். அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு. அது சமாதானத்துக்கு. எதிர்காலத்தை குறித்த பயமோ இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டியதை விளக்கப்பட்டே இருக்கோ என்ற பயமோ இல்லை. உனக்கான நன்மை உன்னை தேடி வர கர்த்தர் உதவி செய்வார். நீ எத்தனை ஆண்டு காலங்கள் விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும், நீ எத்தனை தலைமுறைக்கு விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு நாள் உன்னை சந்திக்கிற தகப்பன் உன்னை மறுபடியும் விளக்கப்பட்ட உன் குடும்பத்தோடு, விளக்கப்பட்ட உன் உறவோடு, விளக்கப்பட்ட உன் ஆசீர்வாதத்தோடு உன்னை இணைக்கிற காலம் வெகு தூரத்தில் அல்ல, சீக்கிரத்தில் உன்னை இணைக்கிற தகப்பன் உன்னை தேடி வருகிறார். எதிர்பார்க்கிற முடிவை தந்து உன்னை இணைந்து வாழ வைப்பாரை தவிர உன்னை தனியே அவர் விடுவதில்லை. அவர் நம்மை தனியே விடுவது இல்லை, அவர் இணைத்து வைக்கிற தகப்பன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை இணைத்த தேவன் இன்றைக்கும் 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 தனிமையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, நீ தனிமையாய் இருப்பது உனக்கு இது நிரந்தரமானது அல்ல. உனக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. இனி நீ தனிமையாய் இருப்பதில்லை, இனி உன் வாழ்க்கையில் இது விலக்கி வைக்கப்பட்டு இருக்கிறதில்லை, இனி உன் வாழ்க்கையில் இது கிடைக்காம இருக்க போறதல்ல, நிச்சயம் வரும். தொடர்ச்சியில் ஜெபத்திலேயே இருங்க. ஒரு நாள் உங்களை தேடி அந்த சிங்காசனம் வரும். மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன், நிறைவேற பண்ணுவேன், நிறைவேற பண்ணுவேன், நிறைவேற பண்ணுவேன். எஸ், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி ஆவியானவரே.